அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நபி தோழர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சுனன் நசை குபுராவுலையும் இமாம் முஸ்னத் இமாம் அஹமது அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்வாங்க. நாங்கள் பதுர்னுடைய போர்க்களம், அந்த பதுர்னுடைய போர்க்களத்துக்கு அன்றைய காலகட்டங்களில் வாகன வசதிகள் ரொம்ப கம்மி, ஒட்டகங்களும் சரி குதிரைகளும் சரி. அதனால் என்ன செய்வோம், ஒரு ஒட்டகம் மூன்று நபர்கள் மாறி மாறி சவாரி செய்து கொண்டு நம்ம செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நபி தோழர்கள் அலி இப்னு அபி தாலிப் மற்றும் அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஒட்டகத்துக்கு 3 பயண தோழர்களாக அவங்க 3 பேர் இருந்தாங்க. ஒன்றன் பின் ஒன்றாக மாறி மாறி சவாரி செய்வாங்க. ஒரு நபர் சவாரி செய்யக்கூடிய நேரத்தில் 2 நபர்கள் கீழே அந்த ஒட்டகத்தை அழைச்சிட்டு போகிறது வழமை. இவ்வாறு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முறை வரும். கீழே இறங்கி அவங்க குதிரை அந்த ஒட்டகத்தினுடைய கயத்தை பிடிச்சிட்டு போகக்கூடிய முறை வரும். அந்த நேரத்தில் நாங்கள் சொல்லுவோம், யா ரசூலல்லாஹ் நஹனு நம்ஷி மின்க, யார சொல்ல உங்களை நீங்கள் மேலே இருந்துக்கிடுங்க, நாங்கள் நடந்து வர்றோம் யார சொல்லலாம் என்ன சொல்லக்கூடிய நேரத்தில் தற்காலத்தில் ஒரு தலைவராக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளுக்கு அதெல்லாம் ஒரு ஏற்புடையதுதான். ஏன்னா ஒரு முதலமைச்சரனுடைய அமைச்சரனுடைய கான்வாய் வரக்கூடிய நேரத்திலேயே எத்தனையோ நபர்கள் வெளியில் தொங்கிக்கிட்டு வருவாங்க, பின்னால் ஓடிட்டு வருவாங்க. இதெல்லாம் நம்ம கண் முன்னால் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய முதல் அரசர். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த இடத்துல தோழர்களை பார்த்து, அந்துமா பியாகனா மின்னி பியாக்குவா மின்னி, நீங்கள் 2 பேரும் என்னை விட பலசாலியும் கிடையாது. அந்துமா பியாக்குவா மின்னி, நீங்கள் 2 பேரும் என்னை விட பலசாலியும் கிடையாது. அதே நேரத்தில் வலா அனா பியாகனா அனில் உஜிரி மின்குமா, உங்களை விட இந்த அல்லாஹ்வுடைய பாதையில் நடக்கக்கூடிய போர்க்களத்துக்கு போகக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய பாதையில் நடக்கிறதுக்கு கிடைக்கும் இல்லவா அந்த கூலி, அதை விட்டு உங்கள் 2 பேரை விட நான் தேவையற்றவனும் கிடையாது. எனக்கும் தேவை இருக்குது, நன்மையின் பக்கம் எனக்கும் தேவை இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் 2 பேரும் என்னை விட பலசாலியும் கிடையாது. அதனால் என் முறையை நான் கொண்டு செலுத்துகிறேன். அல்லாட்ட இதை விட்டு நான் பதில் சொல்வதை விட்டு என்ன நான் தவிர்த்துக்கிறவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கும். எப்பேற்பட்ட தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.